ட்விட்டர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா? இனிமேல் நீங்கள் பே பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியானது ஒரு 7-8 மணி நேரமாக பெரிய லெவலில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். நம்ம சேனலில் நிறைய பேர் பழைய வீடியோக்களில் இது என்னங்க செய்தி, இது என்னங்க மேட்ரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. ஒரு 7-8 மணி நேரமாகவே இது மிகப்பெரிய பரபரப்பாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த 7-8 மணி நேரமாக ஈலான் மாஸ்கோட அந்த முயற்சியானது பெரிய லெவலில் பேசப்பட்டு இருக்கு. அவ்வளோதாங்க, ஒரு முட்டாள்தனமான முயற்சிங்க அப்படின்னு சொல்லி விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஈலான் மாஸ்க் என்ன சொல்கிறாரு, யாருக்கு என்ன பிரச்சனை, என்ன மாதிரி விஷயங்கள் இதில் நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன செய்ய போறார், எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்த்துட்டு இந்த முயற்சி எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்மளோட கருத்தையும் இந்த வீடியோவில் பதிவு செய்யலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்களே, இந்த செய்தியானது போன வருஷம் லாஸ்ட்லேயே கொஞ்சமாக நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. ட்விட்டரில் இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதை கொஞ்சம் அலாட்டாகவே அந்த மறைமுக செய்தி உள்ளடி செய்தியாகவே நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் ஈலான் மாஸ்க் இப்போ நம்ம பேசுகிற தருவாயில் அஃபிஷியலாகவே அவரோட ட்விட்டர் பக்கத்திலே அவர் சொல்லிட்டாரு, ஆமாங்க நான் ட்விட்டர் பயன்படுத்துறதுக்கு ஒரு குறைந்தபட்ச கட்டணம் விதிக்கிற மாதிரி என்னோட பிளான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தில் ஈலான் மாஸ்க் எந்த விஷயத்தை தெளிவுபடுத்துகிறாருன்னா, பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிற நாடு இருக்குல்ல, நியூசிலாந்து அப்படிங்கிற நாடு இருக்குல்ல, இது ரெண்டு நாட்டிலுமே ட்விட்டர் பயன்படுத்துறதுக்கு புதுசாக யாராவது ட்விட்டருக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்க ஒரு குறைந்தபட்ச கட்டணமாக $1 செலுத்தி தான் அந்த அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அவர் லைக் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் அல்லது ரீட்வீட் பண்ணுறதுக்கும் அல்லது புக் மார்க் பண்ணுறதுக்கும் கட்டணங்கள் வசூலிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. ஸோ அந்த கட்டணங்கள் வசூலிக்கிறது $1 குறைவாக தான் இருக்கும். $1 பே பண்ணி அவங்க லைக் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம், ரீட்வீட் பண்ணிக்கலாம், புக் மார்க் பண்ணிக்கலாம். இல்லைங்க நான் சும்மா ப்ரௌஸ் மட்டும்தான் பண்ணுவேன், யாரையாவது ஃபாலோ பண்ணுவேன், இது மட்டும் தான் நான் பண்ணுவேன் நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் எந்த கட்டணத்தையும் செலுத்த தேவையில்லை. 3 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம், ரீட்வீட் பண்ணிக்கலாம், புக் மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் ஓப்பன் பண்ண உடனே லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், புக் மார்க் பண்ணணும்னா நீங்கள் குறைந்தபட்சமாக ட்விட்டருக்கு வருஷத்துக்கு $82 கட்டுற அந்த பிளானில் சேர்ந்து தான் நீங்கள் இந்த வேலையை பார்க்க முடியும். 3 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எந்த பணமும் ட்விட்டருக்கு கொடுக்க தேவையில்லை, எக்ஸ் வலைதளத்துக்கு கொடுக்க தேவையில்லை. ஆனால் 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் இதெல்லாம் செய்யணும்னா நீங்கள் பணம் பே பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஈலான் மாஸ்க் அவர்களோட இந்த புதிய திட்டமாக இருக்குது. ஈலான் மாஸ்க் அவர்கள் பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிற நாட்டிலையும் நியூசிலாந்து அப்படிங்கிற நாட்டிலையும் இந்த திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. $1க்கும் குறைவான தொகையை வசூல் பண்ணுறாங்க. நம்ம கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு $82 நம்ம கட்டுறமா இருக்கும். நம்ம ஊரில் யாராவது இந்த பிளான் உலகம் முழுக்க வந்துச்சுன்னா, இந்தியாவை சேர்ந்தவங்க புதுசாக எக்ஸ் வலைதளத்தில் தன்னோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணாங்கன்னா ஒரு $82 பே பண்ணி அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அவங்க லைக் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அதே நேரம் அந்த $82 எனக்கு வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 3 மாதம் லைக்கு ஷேர் புக் மார்க் பண்ணாமல் ட்விட்டரை பயன்படுத்துங்க, ட்விட்டரை புரிஞ்சுக்கங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் 3 மாதத்துக்கு அப்புறம் உங்களோட கருத்துக்களை போடுங்க. யாரோட கருத்து பிடிச்சிருக்கோ அவங்கள ரீட்வீட் பண்ணுங்கள். ஒரு வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ வந்தால் புக் மார்க் பண்ணி வச்சுங்க. இது எல்லாமே 3 மாதத்துக்கு அப்புறம் பண்ணிங்க அப்படிங்கிறது தான் ஈலான் மாஸ்க் கொடுத்த அந்த புது அப்டேட்டாக இருக்குது. இதனால் ட்விட்டருக்கு புதிய பயனாளர்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம். ஆனால் ட்விட்டர் வேணும்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி ரொம்ப முக்கியமானது, அவங்க வாழ்க்கையோட அங்கமாக ட்விட்டர் இருக்கும் அப்படிங்கிற அந்த கோர் ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ட்விட்டருக்கு கண்டிப்பாக வருவாங்க. போகிற போக்கில் என்னன்னே தெரியாமல் என்னன்னே புரியாதவங்க அந்த ட்விட்டரை பயன்படுத்துறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்படும் அப்படிங்கிறது ஈலான் மாஸ்கோட திட்டமாக இருக்குது. ஈலான் மாஸ்க் அவர்கள் இதை 2 காரணத்துக்காண்டி செய்கிறாங்க. ட்விட்டரில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் ஆடியன்ஸை, அவங்களோட அட்வர்டைஸ்டை இங்கே பாருங்கள், இது அத்தனையுமே கோர் ஆடியன்ஸு. இவங்க அத்தனை பேருக்குமே ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ட்விட்டர் தேவைப்படும். நான் சும்மா 10 கோடி இருக்காங்கன்னு நான் சொல்லங்க. இந்த 10 கோடி பேர் இருந்தாலும் இந்த 10 கோடி பேரும் தினசரி ட்விட்டர் பயன்படுத்துகிறவங்க, ட்விட்டர் அவங்களோட வாழ்க்கையோட அங்கமாக வச்சுக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லுவார். அதன் மூலமாக ஆடு ப்ளேஸ் பண்ணுறவங்க நிறைய ஆடு வரும்னு சொல்கிறாங்க. இப்போ ட்விட்டர் ஈலான் மாஸ்க் வாங்கின பிறகு தான் ட்விட்டரில் ட்வீட் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய ஒரு முறையை அறிமுகப்படுத்தினார். அதற்கு வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம ட்விட்டரை பயன்படுத்த ஆரம்பித்து ட்விட்டரில் போஸ்ட் போட ஆரம்பித்தா நமக்கு ட்விட்டரோட அந்த கணிசமான லாபத்தில் நமக்கும் ஒரு பகுதி இருக்கும். ஏன்னா நம்ம அந்த ட்விட்டரில் சில விஷயங்களை கிரியேட் பண்ணுறதுனால ஈலான் மாஸ்க் நமக்கு பே பண்ணுவார் அப்படிங்கிற விஷயம் ஈலான் மாஸ்க் ட்விட்டரை வாங்கின பிறகு தான் இந்த நடைமுறையை கொண்டு வந்தாது. அதே மாதிரி இந்த கோர் ஆடியன்ஸை அட்வர்டைஸ்ட்டை காமிக்கிறதுக்கு, அதாவது இது எல்லாம் சிஸ்டமேட்டிக் அக்கௌண்ட் கிடையாதுங்க, எல்லாமே உண்மையான அக்கௌண்ட் அப்படிங்கிறத அந்த அட்வர்டைஸ்ட்டை காமிக்கிறதுக்காண்டி இந்த விஷயத்தை அறிமுகப்படுத்துகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாரு. இதன் மூலமாக ட்விட்டரோட வாழ்வாசாபா போராட்டமானது இதன் மூலமாக நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் உடனே லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதனாங்க காசு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக் அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் ட்விட்டர் வேணும்னு நினைக்கிறவங்க ட்விட்டர் அந்த 3 மாதம் கஷ்டப்பட்டு லைக் ஷேர்
அக்வயர் பண்ணாமல் அதுக்கப்புறம் அந்த ட்விட்டரை பயன்படுத்தக்கூடிய தருவாய்க்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்படி போகும் அப்படிங்கிறது ஈலான் மாஸ்க் இதை செயல்படுத்தும் போது, நடைமுறைப்படுத்தும் போது மக்கள் மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்து எக்ஸோட எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ட்விட்டரில் இப்போ நீங்கள் அக்கௌண்ட் வச்சு ஓப்பன் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பாஸ், தாராளமாக செய்யுங்க. புதுசாக வர்றவங்களுக்கு தான், ஈலான் மாஸ்க்குக்கும் அவங்களுக்கு தான் பிரச்சனை, நமக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெளிவுபடுத்திருப்பேன் அப்படிங்கிறது என் நம்பிக்கையாக இருக்குது. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்திகள் சார்ந்த முழுமையான புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.